ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ நியூஸஸ் அப்டேட்டும் இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய டாபிக். அதே மாதிரி பிட்காயின் அப்டேட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் பேன் நியூஸ். ஸோ ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். 10 எக்ஸ்சேஞ்சஸோட யூஆர்எல் பிளாக் பண்ணாங்க, iOS ஆப்பு பிளாக் பண்ணாங்க. ஃபைனலாக ஆண்ட்ராய்டு ஆப்பையும் தூக்கிட்டாங்க. சரியா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆண்ட்ராய்டு ஆப்பும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அன்றைக்கே வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் புதுசாக வர யூசர்ஸ் இந்த 10 குளோபல் எக்ஸ்சேஞ்சஸும் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்க வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஃபண்ட்ஸ்லாம் வந்து விட்ரா வந்து பண்ணிக்கலாம். சரியா, சரி, இதுதான் வந்து ரீசெண்டான அப்டேட். இன்றைக்கி போயிட்டு இருக்க அப்டேட் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் பிஜேபி கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்விட்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ட்விட்டர் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த டேகை வந்து காப்பி பண்ணி நீங்களும் வந்து ட்விட்டரில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா ட்ரெண்ட் ஆகும். சரியா, ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருந்து இன்றைக்கி வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆகலை. ஸோ நிறைய பேர் ட்வீட் போட்டாங்கன்னா ட்ரெண்ட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் வந்து ரீச் ஆகும். ஸோ இதை எதுக்காக எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்ஸ்சேஞ்சஸை கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண தொடங்கிட்டாங்க. 10 எக்ஸ்சேஞ்சஸை டாப் எக்ஸ்சேஞ்சஸை தூக்கிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட்டோட நோக்கம் என்னென்னா எல்லாரும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் யூசர்ஸ் நினச்சாங்கன்னா இங்கே வந்து டேக்ஸ் வந்து 30% இருக்குது, 1% டிடிஎஸும் இருக்குது. ஸோ அவ்வளோ டேக்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா சம்பாதிச்சோன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. லாஸ் வந்து பெருசாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புல் மார்க்கெட்டில் நல்லா கொடுக்கும், அதே மாதிரி பியர் மார்க்கெட்டில் மொத்தமாக காலி பண்ணிவிட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் எடுக்கும்போது 30% கட்டிக்கிட்டு லாஸ் ஆகும்போது லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 1% டிடிஎஸ்ன்னு இருக்கிறது டெய்லி ட்ரேடர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த 1% டிடிஎஸ் இருக்கிறனால அவங்களால வந்து டெய்லி ப்ராஃபிட் நிறைய ட்ரேட்லாம் வந்து பண்ணி ஓவரால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டேக்ஸ் 30% இருக்கிறதுனால லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனால் லாஸ் ஆச்சுன்னா மொத்தமாக நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் எடுத்தால் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இது வந்து கிரிப்டோ ட்ரேடர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து கிளப்பிருக்கு. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ண நாங்களாம் ரெடி தான், ஆனால் டேக்ஸை குறைங்க, டிடிஎஸை கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து நல்லா ஆப்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி கொண்டு வாங்க, அப்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெண்டும் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் ட்விட்டரில் இருந்தால் ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துப்போம். பிட்காயின் வந்து சைடுவேல தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இந்த 40,000 அரௌண்ட் 40,500 இந்த லெவல் கீ லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் நிற்கிற வரைக்கும் சைடுவேலையோ ஆர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாகியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து டவுன் சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து நியூட்ரல் சைடுவேல தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, கொஞ்சம் சம் டேஸ் தாண்டி வந்து மூவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிட்டுருக்கிறது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் தான் வந்து சொல்லியிருப்போம் இந்தியா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணது. ஆனால் புதுசாக இன்னொரு எக்ஸ்சேஞ்சும் வந்து பேன் ஆகிருக்கு. அது என்னென்னா OKS. ஸோ அதோட யூஆர்எலும் பேன் ஆகிருக்கு, அதோட அப்ளிகேஷனும் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா லாகின் பண்ணிலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் அவங்க விட்டுருந்தாங்க. 7 நாளைக்குள்ளாடி உங்கள் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஏன்னா அவங்க இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி, அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து ஷோன் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இது ஆல்மோஸ்ட் ஃபுல் கேஒய்சி பண்ணவங்களுக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது. பேசிக் கேஒய்சி பண்ணவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி கேஒய்சியில் எதுவும் மிஸ்டேக் சம்திங் எதுவும் இருந்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தேவையில்லை அப்படின்னா ஃபண்டெல்லாம் வந்து விட்ரா பண்ணிவிட்டு OKSலேருந்து லெஃப்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து 7 நாளைக்கு பிறகு உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஒன்லி ஒன் ஆப்ஷன் விட்ரா பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த அப்டேட் பெரும்பாலும் எதற்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ரூலை வந்து இவங்க ஃபாலோ பண்ணி FIUவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அதை தான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் பைனான்ஸும் OKS எக்ஸ்சேஞ்சும் மட்டும்தான் யூசர்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ரூலையும் வந்து ஃபாலோ பண்ண போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கும்போது OKS எக்ஸ்சேஞ்சும் புதுசாக இந்தியாவில் வந்து FIUவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா,
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இதே இஷ்யூஸ்லாம் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஃபாரெக்ஸ் சைட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ யூஸ்வலாக பேன் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அந்த சைட்டு அப்ளிகேஷன் எல்லாமே. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1-2 நாள் இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த சைட்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஆர்எல் ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா யூஆர்எல்ல சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு .comனு இருக்கிறத .in ஆர் .info ஆர் .tex. ஸோ சம்திங் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் வந்து பேக் சைடு ஆட் பண்ணி அந்த சைட்டை வந்து அக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட் ரிமூவ் பண்ணாலும் அவங்க சைடில் இருந்து மேனுவலாக ஏபிகேலாம் வந்து டவுன்லோட் பண்ணி அக்சஸ் பண்ணுற மாதிரி விடுவாங்க. ஆர் வந்து அகெயின் வேறு நேமில் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் வரும். ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் 1 or 2 டைம் அகெயின் பேன் பண்ணாலும் அந்த சைட்லாம் வந்து திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து நிறைய யூசர்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனாலையும் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய ஃபீஸ்லாம் வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் ஸோ அவங்க வந்து அகெயின் வந்துக்கிட்டே இருக்காங்க பேன் பண்ண கவர்மெண்ட். ஆனால் கிரிப்டோவும் அதே மாதிரி வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்சஸ், பாப்புலரான எக்ஸ்சேஞ்சஸ், இவங்கெல்லாம் வேறு நேமில் வர மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிகே அக்சஸ் வேணால் கொடுக்கலாம். ஐ மீன் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துன்னா நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வழியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கலாம். ஆனால் அந்த யூஆர்எல் பேன்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான், சரியா? ஆனால் பைனான்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 or 3 டேஸாகவே விபிஎன் அக்சஸ் பண்ணி பைனான்ஸ் வந்து யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க, சரியா? ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஎன் அக்சஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். விபிஎன் அக்சஸ் பண்ணிங்கன்னா அது கேயூசி பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்போ நீங்கள் கேயூசி இந்தியாவிலேருந்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. விபிஎன் அக்சஸ் பண்ணும்போது அது கனடா, லண்டன் வேறு கண்ட்ரிலேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி காமிக்கும். இதனால் வந்து செக்யூரிட்டி இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வர தொடங்கிச்சு. ஸோ வர தொடங்கினதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் யூசர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு 2 டொமைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஃபாரெக்ஸ் சைட்லலாம் வந்து பண்ணுவாங்கன்னு, அதே மாதிரி இவங்களாம் வந்து binance.com தான் பேன் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க binance.me, binance.info இந்த சைட்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டொமைன் நீங்கள் அக்சஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை வந்து கஸ்டமர் கேர்லையும் கேட்டு வெரிஃபையும் பண்ணியிருக்காங்க, சரியா? இது வந்து ட்ரஸ்டட் அப்படின்னு. ஏன்னா அவங்க சைட்லேயே வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த டொமைன் வந்து வெரிஃபை ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் எடுத்திருக்காங்க. இதனால் விபிஎன் அக்சஸ் பண்ணாமலே பைனான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இருந்தாலும் இது வந்து பெர்மனெண்ட்டாக அப்படின்னா பெர்மனெண்ட் கிடையாது. பெர்மனெண்ட் எப்போ ஆகும் அப்படின்னா பைனான்ஸு, ஓகேஸு, ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்போ எஃப்ஐயூ இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் இந்த சைட்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக ஒர்க் ஆகும். அது வரைக்கும் டெம்பரரி சொல்யூஷனுக்கு ஃபண்ட்ஸ்லாம் விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதான் வந்து இப்போதைக்கு கிரிப்டோ ரிலேட்டடாக போயிட்டு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ வேறு எதுவும் அப்டேட் வந்துன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் நேம் வந்து தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். 7942 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இதே நேமில் வேறு குரூப்ஸும் வந்து இருக்கலாம், ஸ்கேமர்ஸ் குரூப்லாம். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம குரூப்பை நீங்கள் வந்து போஸ்ட்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸும் கிடைக்கும், சரியா? என்னென்ன யூசர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.